ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்லேயே இன்னொரு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். XY லிமிடெட் பர்ச்சேஸ்ட் அண்ட் issued the materials in the following ledger. ஓகே, 1985ல 1st March to 30th March வரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. And ascertain the quantity of closing stock as on 31st March and state its value under weighted average cost method. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடில் நம்மள டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. 1st March purchased 300 units at 3 rupees each. ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் அண்ட் இது பர்ச்சேசஸ்ன்றனால நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் காலமில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணோம். ரெசிப்ட் காலமில் 300 units at 3 rupees each, டோட்டலாக 900. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம பேலன்ஸ் காலமில் காப்பி பண்ண போகிறோம். கரெக்டாக, ஏன்னா இது வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேலன்ஸில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 5th March purchased 500 units at 4 rupees each. ஸோ 5th March என்ன பண்ணுறோம், அகைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா 500 units at 4 rupees each, டோட்டலாக எவ்வளோ 2000. இப்போ இதை வந்துட்டு பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். பேலன்ஸில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம குவான்டிட்டி எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். கரெக்டாக, டோட்டல் குவான்டிட்டியை வந்துட்டு ஆட் பண்ணணும். நம்ம எக்ஸிஸ்டிங் பேலன்ஸில் 300 units இருக்கா, அது கூடவே இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா 500 units, 2 யூனிட்ஸையுமே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் 800 units வரும். அண்ட் சேம் அமௌண்ட்டையும் அதே மாதிரி ஆட் பண்ணணும். 900 ப்ளஸ் 2000 இதையும் ஆட் பண்ணோன்னா 2900. ஓகேவா? ஸோ டோட்டல் குவான்டிட்டியும் ஆட் பண்ணியாச்சு, டோட்டல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஆவரேஜ் ப்ரைஸ் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ ஆவரேஜ் ரேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 2900 டிவைடட் பை எவ்வளோ குவான்டிட்டி டோட்டலாக 800. கரெக்டாக? டிவைடட் பை 800, 3.625. ஸோ இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ரேட். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. 10th March issued 500 units. ஸோ 10th March என்ன பண்ணுறோம், இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஸோ 500 units வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இஷ்யூ காலமில் போயிட்டு 500 units. ஸோ இந்த 800 unitsலேருந்து 500 units இஷ்யூ பண்ணிடலாம். ஸோ எந்த ரேட்டில் இஷ்யூ பண்ணுவோம், ஆவரேஜ் ரேட் 3.625 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஆவரேஜ் ரேட்டில் தான் நம்ம இஷ்யூ பண்ணணும். ஸோ 500 into 3.625, 1812.5. ஓகே, ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 800ல் 500 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 300. அண்ட் அமௌண்ட்டில் வந்துட்டு 2900ல் 1812.5 வந்து போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 1087.5 தான் பேலன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள், 3.625. இதான் வந்துட்டு ஆவரேஜ் ரேட். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 12th March purchased 700 units at 4.50 rupees each. ஸோ 12th March நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 700 units at 4.5, டோட்டலாக எவ்வளோ ஆச்சு 3150. ஸோ இதை வந்துட்டு நம்ம பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். எப்படி பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம், டோட்டல் குவான்டிட்டியாக தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, 300 units ப்ளஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க 700 units. ஸோ டோட்டலாக எவ்வளோ 1000 units. அண்ட் டோட்டல் அமௌண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து ஆல்ரெடி 1087.5 இருக்குல்ல பேலன்ஸில், அது ப்ளஸ் இப்போ வந்திருக்கு, இப்போ ஒரு 3150 நமக்கு 700 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோடைய அமௌண்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 4237.5. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள். டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் 4.2375. இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ரேட். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 15th March issued 700 units. ஸோ 15th March இஷ்யூ பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம், 700 units. ஸோ இந்த 1000 unitsலேருந்து 700 units நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். எந்த ரேட்டில் இஷ்யூ பண்ணுவோம், ஆவரேஜ் ப்ரைஸில். கரெக்டாக? ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 4.2375. ஸோ அந்த ரேட்டில் இஷ்யூ பண்ணுவோம். 700 into 4.2375. ஸோ 2966.3. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 1000ல் 700 போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ பேலன்ஸ் 300 இருக்கும். அண்ட் அமௌண்ட்டில் வந்து
4237.5ல 2966.3 வந்து போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 1271.3 தான் இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ நம்ம ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ரேட் வந்து இல்லை, டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள். சேம் 4.2375 ரேட்டு. நெக்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் பாருங்க. 20th March பர்ச்சேஸ்ட் 300 units at 5 rupees each. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 300 units பர்ச்சேஸ் பண்ணுறோம் at 5 rupees each. 300 into 5 1500. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 300 இருக்கா எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ். அந்த 300ஓட இப்போ பர்ச்சேஸ் பண்ண 300 ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ டோட்டலாக 600. இப்போ அமௌண்ட் அதே மாதிரி அமௌண்ட் வந்து 1271.3 ஆல்ரெடி இருக்கு அக்கௌண்ட்ல. அது கூடவே இப்போ 1500 நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அமௌண்ட் வந்துருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடணும். 2771.3. இப்போ நம்ம இதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் 4.6188. அதாவது இந்த 2771 டிவைடட் பை 600 பண்ணோம்னா 4.6188. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 30th March issued 150 units. ஸோ 30th March என்ன பண்ணுறோம்? இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் 150 units வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 150. ஸோ இந்த 600ல் 150 இஷ்யூ பண்ணணும். ஸோ எந்த ரேட்டில் இஷ்யூ பண்ணணும்? 4.618 வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்டில் தான் இஷ்யூ பண்ணணும். ஓகே, ஸோ 150 into 4.6188. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 600ல் 150 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 450 இருக்குமா? அதே மாதிரி அமௌண்ட்டில் 2771.3ல 692.81 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 2078 தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் 4.6188 டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். பிகாஸ் நம்ம எல்லா டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணியாச்சு. க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் weighted average method. ஸோ எவ்வளோ நம்ம வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது? க்ளோசிங் பேலன்ஸ் 450 units at 4.6188 rupees each is equal to 2078.4 rupees. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இதோட இந்த சம் வந்துட்டு அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வெயிட்டட் ஆவரேஜ் சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே.